ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். நம்ம எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா ஏவியேஷன். ஏவியேஷன் கோர்ஸ்ல நெறைய கோர்சஸ் இருக்கு. நெறைய பேர் ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் பிளான் பண்ணிருக்கீங்க. ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங் பிளஸ் பைலட் ட்ரெய்னிங். நெறைய பேர் என்ன நெனச்சுக்கிறாங்கன்னா, ஏவியேஷனோ இல்ல ஏரோநாட்டிக்கல் இல்ல ஏரோஸ்பேஸ் இத படிச்சா நம்ம ஃப்ளைட்டுக்கு பைலட் ஆயிடலாம் அப்படின்ற மாரி நெனச்சுட்டு இருக்கீங்க. அது ராங். நீங்க ஒரு பைலட் ஆகணும். ஃப்ளைட்ட டிரைவ் பண்ணணும் அப்படின்னா, நீங்க என்னன்னா, உங்களோட குவாலிஃபிகேஷன் 12த்தே போதும். 12த்ல பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி குரூப் இருக்கணும் மேஜரா. இதுல 50% ஆஃப் மார்க் நீங்க எடுத்த மாரி இருக்கணும். நெக்ஸ்ட் இதுல கிளாஸ் 1, கிளாஸ் 2 மெடிக்கல் இருக்கு. நீங்க உங்களோட ஐசைட் பிளஸ் பேசிக்கான பாடி கண்டிஷன் இதெல்லாமே உங்களுக்கு மெடிக்கல் ஃபிட்னஸ் பார்ப்பாங்க. இதுல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நீங்க இதோட போஸ்ட் வெர்ஷன் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு 18 மந்த் இருக்கும். இது நீங்க ஒரு ஃப்ளைட்டோட ஃப்ளையிங் ஹவர்ஸ். அதோட ட்ரெய்னிங் பார்த்தீங்கன்னா, இந்தியாவுல இருக்கு, அப்ராட்லயும் இருக்கு. அரௌண்ட் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இதோட காஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நியர்லி ஒரு 20 to 30, 40, 50 லேக்ஸ் வரைக்கும் கூட இருக்கு. நீங்க எடுக்கிற எந்த மாரி ஃப்ளைட்டுக்கான ட்ரெய்னிங் பொறுத்து தான் உங்களுக்கு இந்த இது இருக்கு. இதுல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஃப்ளைட் லைசென்ஸ்ன்னு ஒண்ணு இருக்கு. கமர்ஷியல் ஃப்ளைட் லைசென்ஸ்ன்னு ஒண்ணு இருக்கு. நெக்ஸ்ட் ஸ்டூடண்ட் ஃப்ளைட் லைசென்ஸ்ன்னு இருக்கு. இது நீங்க பிரைவேட் ஃப்ளைட் லைசென்ஸ்னா, இப்ப நம்ம பிரைவேட்டா ஃப்ளைட் ரன் பண்ற மாரி இருக்கும். நெக்ஸ்ட் கமர்ஷியல் ஃப்ளைட் நம்ம ஆல்ரெடி டொமஸ்டிக் அண்ட் இன்டர்நேஷனல் ஏர்லைன்ஸ்லாம் இருக்கும். நம்ம இண்டிகோ ஏர்லைன்ஸ், ஸ்பைஸ் ஜெட் இந்த மாரி நீங்க ஒரு பேசஞ்சர் ஃப்ளைட் டிரைவ் பண்ற மாரி இருக்கும். இதுல உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மேஜரா பார்த்தீங்கன்னா, நீங்க எவ்வளோ ஹவர்ஸ் ரன்னிங் டைம் நீங்க இது பண்ணியிருக்கீங்கன்னு பொறுத்து உங்க லைசென்ஸ். ஒன்ஸ் நீங்க ட்ரெய்னிங் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் ப்ரொசீஜர் பார்த்தா லைசென்ஸ். நீங்க லைசென்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா, ஒன்ஸ் ட்ரெய்னிங் கம்ப்ளீட் பண்ண உடனே நீங்க ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதணும். அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா டிஜிசிஏ. இதோட என்ட்ரன்ஸ் எக்ஸாம் தான் நீங்க எழுதுற மாரி இருக்கும். ஒன்ஸ் இந்த என்ட்ரன்ஸ் எழுதிட்டீங்கன்னா, நீங்க உங்களுக்கான ஃப்ளைட் ஓட லைக் லைசென்ஸ் கிடைச்சிரும். பட் ஆனா நீங்க இதுல நெறைய பேர் மோஸ்ட்லி அப்ராட்ல தான் நெறைய பண்ணியிருப்பீங்க. அப்ராட்ல பண்ணிட்டு இந்தியாவுல தனியா நம்ம லைசென்ஸ் அப்ளை பண்ற மாரி இருக்கும். லைக் இதோட காஸ்ட் உங்களுக்கு எப்படியும் மேக்ஸிமம் ஒரு 50ல இருந்து 60, 70 லட்சம் வரைக்கும் வந்துரும். அரௌண்ட் அதுக்கடுத்து நீங்க லைசென்ஸ் இங்க அப்ளை பண்ணி வாங்குறதுக்கு ஒரு 10 to 11 லேக்ஸ் கிட்ட ஆயிடும். அனதர் திங் நீங்க எவ்வளவு ஹவர்ஸ் ஃப்ளை பண்ணியிருக்கீங்களோ, அத பொறுத்து உங்களோட சேலரி இன்கிரிமெண்ட் வரும். சேலரி பார்த்தீங்கன்னா, பேசிக்கா உங்களுக்கு ஸ்டார்ட்டிங் நான் சொல்றது ஒரு 1.5 லேக்ஸ் to 3 லேக்ஸ் வரைக்கும் உங்களுக்கு சேலரி இருக்கு. ஹையஸ்ட் சேலரி இத விட அதிகமாவும் இருக்கும். உங்களோட ஃப்ளையிங் ஹவர்ஸ் பொறுத்து தான் இது இருக்கும். நெறைய பேருக்கு இது தெரியல. நெறைய பேர் என்ன நெனச்சுக்கிறாங்க அப்டின்னா, நம்ம ஏவியேஷன் முடிச்சாவே ஃப்ளைட் ரன் பண்ணலாம் அப்படின்னு நெனச்சிருக்கீங்க. அது இல்ல. கரெக்ட்டா நீங்க இதுக்குன்னு லைசென்ஸ் அப்ளை பண்ணி, இதுக்கான நீங்க லைசென்ஸ் வாங்கணும். இதுக்கு +2 எலிஜிபிளா இருந்தா மட்டும் போதும். யாரெல்லாம் நீங்க பைலட் ஆகணும் அப்படின்னு ஐடியா இருக்கீங்களோ, இந்த நார்ம்ஸ ஃபாலோ பண்ணிக்கங்க. மினிமம் 200 ஹவர்ஸ் ஃப்ளைட் நீங்க ரன் பண்ணியிருக்கணும். லைக் அப்பதான் உங்களுக்கு லைசென்ஸ் உங்களுக்கு குடுப்பாங்க. உங்களுக்கு வேற ஏதாவது டவுட் அப்படி இருந்தா நம்மள கான்டாக்ட் பண்ணுங்க. தேங்க் யூ.